ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆன்லைன் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குறைவான விலையில் கிடைக்கிது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக இது உங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்த உதவும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மருமகன் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட பதிவு. அதை பார்த்து ஆடிப்போன மாமியார். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு பகுதியில் வரதட்சணையாக பணம் கொடுக்காததால் மாமியார் குறித்து மருமகன் சமூக வலைத்தளத்தில் புகைப்படத்துடன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதை பார்த்த மிடாலக்காடு பகுதியைச் சேர்ந்த மாமியார் தனது மருமகன் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட பதிவினை பற்றி புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதட்சணை கேட்பது சட்டப்படி தவறு என்றாலும் நடைமுறையில் அப்படி இருப்பதில்லை. பெண் வீட்டில் தங்களால் முடிந்த தங்க நகை, பணம், பாத்திரங்களை வழங்குகிறார்கள். சிலர் தங்கள் மகளுக்காக ரொக்க பணமும் அளிப்பது உண்டு. ஆனால் சில வீடுகளில் கட்டாயப்படுத்தி வரதட்சணை கேட்பதும் நடக்கிறது. சில மருமகன்கள் தங்கள் மாமனார் மாமியாரை பணம் காய்க்கும் மரமாக நினைத்து பணம் பறிப்பது நடக்கிறது. பணம் தராவிட்டால் மனைவியை கொடுமைப்படுத்துவதும் நடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. கன்னியாகுமரி திக்கணங்கோடு அருகே மிடலக்காடு பகுதியைச் சேர்ந்த 59 வயதாகும் பெண் ஒருவர் தனது மகளை அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் அழகிய மண்டபம் பகுதி இளைஞர் வேலைக்கு சரிவர செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். மேலும் குடும்ப செலவுகளை எதிர்கொள்ள மனைவியின் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் அவரது மனைவியும் ஆரம்பத்தில் குடும்ப கஷ்டத்திற்காக கணவனின் பேச்சை கேட்டு தாய் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வந்தார். நாட்கள் செல்ல செல்ல இதே போன்ற கொடுமை அதிகரித்து கொண்டே சென்றதாம். இதனை தாங்க முடியாத மனைவி ஒரு கட்டத்தில் தனது 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பின்பு வாலிபர் அங்கு சென்றும் மாமியாரிடம் வரதட்சணை கேட்டு தகராறு செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் மாமியார் பணம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த இளைஞர் மாமியாரை காணவில்லை என அவரது புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பரப்பினார். இந்த புகைப்படம் வைரலானதை அடுத்து இதை பார்த்த பலரும் மாமியாரிடம் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். இதனால் மாமியாரும் மனைவியும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மாமியார் கருங்கால் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வரதட்சணையாக பணம் கொடுக்காததால் மாமியாரை காணவில்லை என சமூக வலைத்தளத்தில் புகைப்படம் பரப்பிய சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுக்காததால் பார்த்திங்கன்னா காணவில்லைன்ற படத்தை போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜனங்க போயிட்டாங்க. இது உண்மையாக ரொம்ப தவறான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்மளோட கல்ச்சரில் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக பரவுது. ஸோ இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புறதை கண்டிப்பாக காவல்துறை ஸ்டாப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.